சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருச்சு. நேரங்காலம் வரும்போது எல்லாமே புரிஞ்சுப்பாங்க. நீ எதுக்குமே வருத்தப்படாத. ஏடா வீட்டுல எல்லாரும் செய்யறத சொல்லிட்டு தான் செய்யறீங்களாங்க. ஆள போறாள். எதுக்குப்பா இம்பிட்டு கோவம்? இல்லை பேசாம போயிரு. கோயில சேர்ந்து பாக்குறேன். அப்பா அம்மா பாவம்பா. அவங்க பக்கத்துல இருக்கிற நியாயத்தையும் புரிஞ்சுக்கணும்ல. எல்லாரும் பக்கம் நியாயம் இருக்கடா. நான் ஒருத்த மட்டும் தான் அநியாயம் பண்ணிக்கிறீங்க வீட்டுல. அப்ப நீங்க திருச்செந்தூர்ல இல்ல. அங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. அது ஆளாளுக்கு ஒரு கதையை சொல்றேன் இல்லடா. முதல்ல நீ என்கிட்ட என்ன சொன்னேன்? நான் ராஜ்ய விரும்பி கல்யாணம் பண்ணேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த பிள்ளை நான் விரும்பினது வேற ஒருத்தர் சொல்லுது. அதுக்கப்புறம் இப்ப உண்மை என்ன சொல்லிக்கிறா? நான் அந்த 2 பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொல்லிக்கிறா. இதுல எதுல உண்மை? இன்னும் எமுட்டை ஒழிச்சு வச்சிருக்கீங்க. இன்னும் என்னென்ன கதையெல்லாம் வெளியே வர போகுது? போதுமடா சாமி. ராஜி எங்கேயாவது போயிடுவேன்னு சொன்னா, இல்லன்னா செத்து போறேன்னு சொன்னா. வீட்டுக்கு திரும்ப போறத பத்தி அவன் யோசிக்கவே முடியலன்னு சொன்னான். கல்யாணத்துக்கு முந்தின நாள் பொண்ணு ஓடி போய் அவமானப்பட்டு நிக்கிற அவங்க அண்ணனை பத்தி யோசிச்சாங்க. நானும் ராஜியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லா குழப்பமும் சரியாயிடும்னு யோசிச்சாங்க. அதனால எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கூடவே நீ எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு ஒண்ணுமே கிடையாது நடிச்சுட்டு வந்திருக்கல. யார் நடிக்கிறாங்க? ஐயோ மாமா, சாரி மாமா. நான் மாமா நீ இருப்பா காரணம். எல்லா கோவமும் மீனா மேலையும் எங்க அம்மா மேலையும். இங்க பாருங்க. ஏய் நீ வீட்டுக்கு வா. உன்கிட்ட அங்க வந்து பேசிக்கிறேன். என்னடா அவளை எதுக்குடா திட்டுற? அவ பாவம்டா. யாரு இவளா? இவ பாவமா? இவள பாவம்னு சொன்னா நம்மளுக்குலாம் அடுக்கவே அடுக்காது. அதான் வீட்டுக்கு போய் பேசலாம்னு சொல்லிட்டியல, கொஞ்சம் அமைதியா இருங்க. மாலையும் கழுத்துமா கதிரும் ராஜையும் வந்தப்போ என்ன ஆச்சு? அதெல்லாம் மறந்துட்டீங்களா? அப்பெல்லாம் நீங்க அமைதியா தானே இருந்தீங்க. அதே மாதிரி இப்போ இருந்திருக்க வேண்டியதானே? யாரும் அவனை திட்டத்தை பத்தியோ அவனை தப்பா நினைக்கிறத பத்தியோ அவன் கவலைப்படுற ஆளே கிடையாது. என்னால அப்படி இருக்க முடியலையேடி. அப்படி பேசிட்டாங்க அவங்க. அப்படின்னா கல்யாணம் பண்ணி வச்ச கையோடையே 2 பேரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கணும். நான் தான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நீங்க கெத்தான சொல்லிருக்கணும்.